Hello students, welcome to JKG Max. ஸோ இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.1 தான் பார்க்க போகிறோம். அதில் தேர்டில் ஃபஸ்ட்டு சம். ஸோ கொஸ்டின் நான் ஷார்ட்டாக ரைட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ வெர்டிசஸ் ஆஃப் கிவன் ட்ரையாங்கிள் ஆர் டேக்கன் இன் ஆர்டர் அண்ட் த ரேடியஸ் ஆர் ப்ரொவைடட் as said in each case. அதாவது ஸோ ஃபுல்லாக கொஸ்டின் இங்கே வந்து ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. நீங்கள் புக்கில் பார்த்து கொஸ்டினை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. இதில் பியோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கிவன் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏரியா வந்து ஒரு 20 ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு சொல்லி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம அந்த பியோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நோ இது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு ட்ரையாங்கிள் தான். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு x1 x2 x3 அகெயின் வந்து x1 y1 y2 y3 அகெயின் வந்துட்டு y1. இதுதான் நம்மளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா எவ்வளோ நான் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க கிவன் எவ்வளோ 20. அதனால் ஈக்குவல் டு 20 நம்ம இங்கே ரைட் பண்ணணும். நவ் ஆஃப் ஸோ கொஸ்டினில் பாருங்கள் இது எப்பவுமே x1 இது y1 this is x2 y2 this is x3 y3. ஸோ இதை வந்து நம்ம கிராஃப் போட்டு எடுக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கொஸ்டினில் நல்லா பாருங்கள், the given vertices are taken in order அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஆர்டராக அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே கொடுத்துருக்க ஆர்டரை நம்ம அப்படியே வந்து சூஸ் பண்ணால் மட்டும் போதும். x1னா என்ன 0, x2னா என்ன அகெயின் x2னா வந்துட்டு p, x3னா என்னது 6, x1னா அகெயின் வந்து 0, y1னா 0, y2னா வந்து 8, y3னா வந்து 2, அகெயின் வந்து y1னா வந்து 0 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 20. நவ் ஆஃப் இன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருந்து தான் எப்போவுமே மல்டிபிள் பண்ணணும். ஆஃப்டர் தான் கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணணும். 0 × 8 எவ்வளோ 0. 0 வந்தால் நம்ம போட வேணாம், விட்டுடலாம். p × 2 எவ்வளோ 2p. p × 2 மல்டிபிள் பண்ணால் 2p. 6 × 0 0. 0 வந்தால் நம்ம போட வேணாம், விட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ கீழே இருந்து மேலே 0 × p எவ்வளோ 0. அதனால நம்ம விட்டுடலாம். 8 6 ஆர் எவ்வளோ 6 8 ஆர் வந்து 48. ஸோ மைனஸ் போடணும் பிகாஸ் கீழே இருந்து மேலே வரரும். அதனால் மைனஸ் போட்டு 6 8 ஆர் என்ன 48. நெக்ஸ்ட்டு 2 × 0 0. அதனால வந்து அதை நம்ம வந்து போட வேணாம். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது 20. ஓகே, நவ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2p மைனஸ் 48 வந்து இங்கே இருக்கட்டும். இங்கே என்ன இருக்குது 20. இந்த ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு வந்துவிடுமா 1/2 ஈக்குவல் இந்த சைடு வந்த மல்டிபிள் ஆஃப் 2/1 மாறிடும். வாட் இஸ் 2/1? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 2p மைனஸ் 48 ஈக்குவல் டு 22 ஆர் என்ன 40/1 வரும். கீழே டினாமினேட்டர் எப்போவுமே 1 வந்து போடணும்னு அவசியம் இல்லை. நவ் இந்த மைனஸ் 48 இந்த சைடு கொண்டு வாங்க ஈக்குவல் டு 40 மைனஸ் 48 இங்கே வந்தால் ப்ளஸ் 48. அப்போ 2p ஈக்குவல் டு 40 48 எவ்வளோ ஆட் பண்ணால் 88 நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா பியோட ஆன்சர் தான். அப்போ p ஈக்குவல் டு 88. நம்ம இந்த 2வுமே இந்த சைடு அனுப்பிடுவோம். என்ன ஆகும் பை 2வாக மாறும். ஏன் பிகாஸ் ஒரு வேரியபிள் மீன்ஸ் ஆல்ஃபாபெட்ஸ். ஒரு வேரியபிள் ஒரு நம்பரும் ஒன்றா இருந்தாலே அதுக்கு நடுவில் மல்டிபிள் இருக்கிறதா அர்த்தம். அப்போ மல்டிபிள் 2 இங்கே வந்தால் டிவைட் 2. 1 2s are 2, 42 2s are வந்து 88. therefore பியோட ஆன்சர் என்ன 44. ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.